அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மல்லிகா டீச்சர். இன்றைய அறிஞர்கள் வாழ்வில் நிகழ்வில் நகைச்சுவை நடிகர் நாகேஷின் வாழ்வில் நடந்த ஒரு சிறு சம்பவத்தை சொல்கிறேன். நாகேஷ் அவர்கள் நிறைய படங்களில் நகைச்சுவை நடிகராக நடிச்சிருக்காரு. அவர் நடித்த படத்துலேயே சர்வ சுந்தரம் ரொம்ப ஹிட்டானுச்சு. அதே போல் திருவிளையாடல் அப்படிங்கிற படத்தில் தர்மி கேரக்டரில் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருப்பார். அவருடைய உடல் மொழி அப்புறம் பேச்சு மொழி எல்லாமே அற்புதமாக இருக்கும். இது நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடித்து முடித்தது சிவாஜி கணேசன் கூட நடிச்சிருப்பார். சிவாஜி கணேசன் சொல்லியிருக்காரு, இந்த என்னோட நாகேஷை தான் பெருமையாக பேசுவாங்க இந்த படம் முடிஞ்சதும் வெளியில் வரப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. படம்லாம் முடிஞ்சிச்சு. தர்மி கேரக்டர் பிரமாதமாக பெரிய விதமாக பேசப்படுறாங்க. அப்போ பேசும்போது ஒரு பேட்டியில் உங்களுடைய நடிப்புக்கு முக்கிய காரணம் என்ன, எதை பார்த்து இப்படியெல்லாம் நடிக்கிறீங்க, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டி பேசும்போது அதுக்கு சொல்கிறாரு, எனக்கு தர்மி கேரக்டர்னு ஒரு கேரக்டரை உருவாக்கி டைரக்டர் சொன்னதுமே எங்கள் தெருவில் மனநோயாளி ஒருத்தர் இருந்தார், அவரை ஒரு வாரமாக பின்தொடர்ந்து அவர் தானாகவே பேசிக்குவார். ரெண்டாவது உடம்பை வளைஞ்சி நெளிஞ்சி பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. அவரை பின்தொடர்ந்து ஒரு வாரமாக கண்காணிச்சதில் தான் இந்த தர்மி கேரக்டரை நான் ஒழுங்காக செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாகேஷ் அவர்கள் பேட்டி கொடுத்துருப்பார். இதுலேருந்து ஒரு மனநோயாளியை பின்பற்றியே என்ன செய்கிறாரு, நாகேஷ் பேர் வாங்கினார். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விதமான கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.